எனக்கு அனுப்பி முடிச்சுங்க, ஐடி உனக்கு அனுப்பி முடிச்சிருங்க ப்ரோ. அவருக்கு அனுப்பிச்சு விட்ரு ப்ரோ. கேக்குதா ப்ரோ? மணிகண்டன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ எதுக்கு பாஸ்வேர்டு இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கீங்க? ஹலோ சொல்லு ப்ரோ. ஹலோ சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ நான் தான் டெலிட் பண்ண சொன்னேன். எதுக்கு உங்க அம்மா நோக்கு இருக்கா? பண்ணிட்டீங்களா நீங்க? உங்க அம்மா நோக்கு இருக்கா? டெலீட் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க, ஐடி கொடுத்துட்டீங்க. நான் லாகின் பண்ணுறப்ப வேற ஐடி வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? நீங்கள் டீலர் தானே, உங்களுக்கு புரியாதா? நான் ஒரு கஸ்டமர் தான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கும்போது என்ன ப்ரோ சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டே உங்கள்கிட்ட என்ன ப்ரோ சொன்னேன்? ஃபுல் அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க, ஐடி பாஸ்வேர்டு வாங்கி தந்துடுறேன் ப்ரோ சொன்னேன். நீங்கள் என்ன ப்ரோ ஆஃப் அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன் ப்ரோ. இது எப்படி அப்படியே மனப்படமா வச்சு லாகின் கேட்டுக்கிட்டு இருக்காப்ல ஃபுல் அமௌண்ட். நாது இது. ஆஹா, ஃப்ரீ ஃபயர் ஐடியா? ஐடி நல்லா இருக்கே. வாங்குவோமா வேணாமா? சரி, அண்ணன்ட்ட கேட்டு பார்த்துட்டு அப்புறமாட்டி வாங்குவோமா வேணாமான்னு பாத்துக்கலாம். அண்ணே, நான் உங்கள்ட்ட போன்ல ஒரு ஃப்ரீ ஃபயர் ஐடி காமிச்சலண்ணே, அது வாங்கலாமா? ஐடியோட ஒர்த்து கூட இருக்க மாதிரி இருக்கு, ஆனா ரேட்டு கம்மியா இருக்க மாதிரி தானடா இருக்கு. சரிவா, இதை பத்தி பேசி பார்ப்போம். ஹலோ ஹலோ ப்ரோ, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டா ரீல் பார்த்தேன். அதுல நீங்க ஐடி சேல் பண்ற மாதிரி போட்டிருந்தீங்க. ஐடியோட ஒர்த்து அதிகமா இருக்கு, கம்மி ரேட்டு சொல்றீங்க. இது எதுவும் ஸ்கேம் எதுவும் இல்ல ப்ரோ? ட்ரஸ்டடான ஐடி சேல் தான் ப்ரோ. ஐடிலாம் என்கிட்ட தான் ப்ரோ இருக்கு, அதெல்லாம் சேல் இன்னும் ஆகல ப்ரோ. ஐடி வாங்கிக்கலாம் ப்ரோ. நான் வேணா உங்களுக்கு என்னோட ஆதார் கார்டு வேணா அனுப்பிச்சு விடுறேன் ப்ரோ. சரி ப்ரோ, உங்க ஆதார் கார்டை அனுப்பிச்சு விடுங்க. சரி ப்ரோ, நீங்க ஆதார் கார்டுலாம் அனுப்பிச்சிருக்கீங்க, நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு 500 ரூபா சென்ட் பண்றேன் ப்ரோ. ஸோ இப்போ நான் சொன்ன ஐடியா சென்ட் பண்ணுங்க ப்ரோ. நான் ஒன் டைம் லாகின் பண்ணிட்டு அது நான் சொன்ன ஐடி தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நீங்க 500 ரூபா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நாங்க உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் சென்ட் பண்ணிடுறோம் ப்ரோ. ப்ரோ நான் ஐடி பாஸ்வேர்ட்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரோ, இந்த வெரிஃபிகேஷன் கோடு கேக்குது, அந்த நம்பர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன ப்ரோ வெரிஃபிகேஷன் கோடு கேக்குதா? பேலன்ஸ் உள்ள 1000 ருபீஸ் நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் பண்றேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க வெரிஃபிகேஷன் கோட் சொல்லுங்க, இது நான் சொன்ன ஐடியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க 1000 ரூபா வேணா சென்ட் பண்ணி விடுங்க ப்ரோ, என்னால வேற வழி எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. இந்த ஐடியோட ஓனருக்கு வந்து எமர்ஜென்சியா ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் 1000 ரூபா சென்ட் பண்ணி விடுங்க ப்ரோ, நான் அதுக்கப்புறம் உங்க கோடு வாங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ப்ரோ, நான் உங்க மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், நீங்க நல்லா பேசுறத பத்தி தான் இருக்கு, மத்தபடி தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ. அவர் அட்டெண்ட் தான் ப்ரோ கேட்டுட்டு இருக்காப்ல. ஓகேவா? நானே பேசுறேன் ப்ரோ. அட்டெண்ட் ப்ரோ, எனக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா போதும் சொல்லிட்டாப்ல. அதே ப்ரோ, நான் அந்த பேலன்ஸ் 1000 அனுப்பி விடுறேன், நீங்க அந்த வெரிஃபிகேஷன் கோட சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, நான் பேலன்ஸ் 1000 போட்டேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ, 1000 ரூபாய் வந்துருச்சு ப்ரோ. என்ன ஐடி பாஸ்வேர்ட்லாம் டெலிட் பண்ணிட்டான்? என்ன அடுத்ததா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து என்னை தூக்கிட்டான்? ஹலோ ப்ரோ, என்ன ப்ரோ கொடுத்த ஐடி பாஸ்வேர்ட்லாம் டெலிட் பண்ணிருக்கீங்க? நான் தான் ப்ரோ அந்த ஐடி பாஸ்வேர்ட்லாம் டெலிட் பண்ண சொன்னேன். எதுக்கு ப்ரோ டெலிட் பண்ண சொன்னீங்க? கேன்சல் ஓடிபி அங்கே போகும்ல, பேசிக்கலாம் அப்படியே. ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லு ப்ரோ. ப்ரோ லாகின் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு, ஓகே கொடுத்தோன்னா அங்கே ஓடிபி கேட்கும். ப்ரோ ஓடிபி தான் ப்ரோ கேட்கும், அவருக்கு அந்த கோடு அவர்கிட்ட போகும் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு வேணா எனக்கு வேணா 500 ரூபா வாங்கிக்கோங்க ப்ரோ. ப்ரோ நான் சொல்றது கேக்குதா? சொல்லு ப்ரோ. 500 ரூபா அனுப்பிச்சிருக்கேன், இன்னும் என்ன 500 ரூபா அனுப்பிச்சு வரேன். பேக்கப் கோட் சொல்லுங்க, பேலன்ஸ் 500 வாங்கிக்கலாம். உங்களுக்கு என் மேல ட்ரஸ்ட். லைன்ல இருக்காரு, அவர்கிட்டயே பேசிக்க ப்ரோ. இன்னும் 500 ரூபா சென்ட் பண்ண மாட்டாரு ப்ரோ. என்ன ப்ரோ டீலரா இருக்கீங்க, நீங்களே இந்த அளவுக்கு பேசினா எப்படி ப்ரோ உங்களுக்கு அவர் அர்ஜென்ட் சொல்றாரு ப்ரோ, நான் என்ன ப்ரோ செய்ய முடியும்? வேற எதெல்லாம் கூட ஆஃப் அமௌண்ட் கொடுத்து நான் இது பண்ணிட்டு போயிடுவேன் ப்ரோ. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஃபோன் பே 1000 அனுப்புறேன் ப்ரோ. இப்போ பேக்கப் கோட் சொல்லு ப்ரோ. அவரை சென்ட் பண்ணு ப்ரோ. சென்ட் பண்றேன். MS கணேசன் ப்ரோ ஃபேஸ்புக் நேம் MS கணேஷா ப்ரோ. அவர் லைன்ல இருக்காரு. ஹலோ MS கணேஷ். ஹலோ ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லு ப்ரோ. ப்ரோ அவரை ப்ரோ. அவர்கிட்ட பேசுங்க ப்ரோ. ப்ரோ ஃபேஸ்புக்ல கணேஷ் ப்ரோ அவரு. ப்ரோ இப்போ ரீசெண்டாக பே பண்ணது எங்கே சொல்லுங்க ப்ரோ? ரேஞ்சுங்க ப்ரோ, அப்படியே இந்த ஃபோன் பே பார்த்துட்டு வரும் சார். ஸ்கேன் பண்ணி ப்ரோ 1000 அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ. பேக்கப் கூட சொல்லுங்க ப்ரோ.
யாரு ப்ரோ பார்க்குறேன்? செக் பண்ணுங்க ப்ரோ. வந்துச்சு ப்ரோ. பேக்கப் கோட் சொல்லுங்க, லாகின் பண்றேன். ஹலோ ப்ரோ. ஓடிபி கேக்குதா? ஹலோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ? ஒரே நிமிஷம் ப்ரோ. லாகின் போக மாட்டேங்குது. செக்யூரிட்டி கோட் கேன்சல் வருது. மறுபடியும் லாகின் பண்ணி பார்க்குறேன். அப்படியே இருங்க. லாகின் பண்ணுங்க. அமௌண்ட் எனக்கு போட்டு விட்டு சொல்லுங்க. அமௌண்ட் டீலருக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு ப்ரோ. டீலர்கிட்ட எனக்கு அனுப்பி முடிச்சுங்க. ஐடி உனக்கு அனுப்பி முடிச்சுடுங்க ப்ரோ. அவருக்கு அனுப்பிச்சு விட்ரு ப்ரோ. கேக்குதா ப்ரோ? மணிகண்டன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ எதுக்கு பாஸ்வேர்டு இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கீங்க? ஹலோ சொல்லு ப்ரோ. ஹலோ சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ நான் தான் டெலிட் பண்ண சொன்னேன். எதுக்கு உங்க அம்மா நோக்கு இருக்கா? பண்ணிட்டீங்களா நீங்க? உங்க அம்மா நோக்கு இருக்கா டெலீட் பண்ண? ஸோ இந்த ஒரு சம்பவம் என் ஃப்ரெண்டுக்கு ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ அந்த நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் நாங்கள் அந்த ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்லியிருக்கோம். நீங்க ஏதாவது ஒரு கேம் ஐடியோ எந்த ஐடியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது முழுசா ட்ரஸ்ட் பண்ணா மட்டும் நீங்க அந்த ஐடியா வாங்குங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியல, பட் நான் அந்த ஆன்லைன்ல பார்த்தேன், அதுல பார்த்தேன் அப்படின்னு சில பேர் வருவாங்க. அவங்கள நம்பி போயிடாதீங்க. அப்படி போய் தான் என் ஃப்ரெண்டு 1500 தொலைச்சிட்டு உட்காந்துருக்கான். ஸோ என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஏமாந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. இதை வந்து உங்க ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி போடுங்க ப்ரோ, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் அவர் கொடுத்த டீடைல்ஸை வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லயும் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் அட்மின் நம்பரா இருக்கு. அதே இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்ல போய் பார்த்தோம்னா அங்க வேற 4 நம்பர் அட்மினா இருக்கு. சோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கும் அந்த ஒரு இன்ஸ்டாவுக்கு தனி பேராவும் இந்த ஒரு இன்ஸ்டாவுக்கும் இன்னொரு பேரும் அப்படி வச்சிருக்காரு. ஸோ நீங்க எந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லயோ ஜாயின் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு தனி ஜிபே நம்பர் வந்து வச்சிருக்காரு. ஸோ நான் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேலையை பண்றது எல்லாருமே ஒரே ஆள் தான். இப்போ நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு ஆளு 10 நம்பர் கிட்ட வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு வீடியோவே அந்த ஸ்கேமர் பார்த்தாலும் அடுத்த நிமிஷமே அவர் வச்சிருக்க அந்த குரூப், இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிலீட் பண்ணிட்டு புதுசா ஒரு இதை கிரியேட் பண்ணுவாரு. ஸோ அப்படி கிரியேட் பண்ணிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ இதுக்காக தான் சொல்றேன், தெரியாதவங்களையோ இல்லைன்னா ஆன்லைன்ல இருந்து ஃப்ரெண்ட் ஆனோம் ப்ரோ அப்படிங்கிறவங்களையோ தயவு செய்து நம்பாதீங்க. இதுக்கு மேல உங்களுடைய இஷ்டம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸா வந்து சேரும். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க.